سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்புயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாறையும் அவர்களுடைய அங்க அவயங்கள் எவ்வாறு இருந்தது என்பதையும் படிப்பதற்காக நாம் தேடி எடுத்த உலகம் அறிந்த ஒரு சிறந்த கிதாப் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை நாம் படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 65 பாடங்கள் கொண்ட இந்த கிதாபை இந்த 12 நாட்களில் முடிந்த அளவு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடங்களையே உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும் என்பது கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும், முடிந்த அளவு என்னென்ன தகவல்கள் இருக்கிறதோ அவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தாலா அதற்குரிய தௌஃபீகை தந்தருளட்டுமா. நேற்றைய நாள் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆடை எவ்வாறு காணப்பட்டது, அந்த ஆடை எவ்வாறு காணப்பட்டது என்பதுடன் என்னென்ன ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆடைகளில் என்னென்ன காணப்பட்டது என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று அதனுடைய கடைசி பகுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலிலே அணிந்த காலணிகள் என்னென்ன இருந்தது என்பதை இன்றைய நாளில் பார்க்கலாம். காலணிகள் என்று வரும்போது நாம் இன்றைய காலங்களில் காலணிகளை இரண்டாக அணிவோம். ஒன்று செருப்பு, அடுத்தது நாம் அணியக்கூடிய ஷூ. இந்த இரண்டும் இன்றைய காலத்தில் நம் வளமையிலே உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் என்னென்ன காலணிகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் என்று வரும்போது, முதலாவது பாபு மா ஜாஅ ஃபீ ஹுஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மோசா. மோசா என்றால் சொக்ஸு என்று நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறார். அது சொக்ஸு அல்ல, மோசா என்பது வேறு, சொக்ஸு என்பது வேறு. இதுல நல்ல விஷயங்களை நாங்க விளங்கிக்கொள்ளும். சில பேர்கள் இதுல சில தவறுகள் செய்யறாங்க. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணிந்த மோசா என்பது அது மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கூட உருவாக்கும் ஒரு மோசா. மோசா என்ன தெரியுமா? அரபு நாடுகள்ல அந்த காலத்துல பாலைவனங்கள்ல பிரயாணம் செய்யக்கூடியவங்க, அது பாலைவனத்துக்கோ அரபு நாட்டுக்கோ மட்டுமுள்ள சட்டம் அல்ல, அது எல்லாரும் செய்யலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. மோசாண்டா எப்படி என்றால், உங்களுக்கு விளங்கப்படுத்துறதாக இருந்தா, நம்ம ஊர்கள்ல இந்த ரோடு செய்யறவங்க தாறு போடுறவங்க போடுவாங்க. எப்படி போடுவாங்க? ஒரு ஷூ போடுவாங்க, சரியா அவர்களுடைய முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் அது இருக்கும், அவ்வளவு உயரமாக அது காணப்படும். தண்ணியை ஊத்தினா கூட உள்ள போய் சேராது மேலால. ஏன்னா தாறு போடும்போது உள்ள போய் சேர்ந்தா காலு பொத்துட்டு போயிருக்கும் இல்லையா, சூடான தாறு காலில் படும்போது. அந்த மாதிரி உள்ள ஒரு 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 ஷூ அது. அந்த ஷூவை தான் அவங்க என்ன செய்வாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுவாங்க. போட்டா அதுல சட்டம் என்ன தெரியுமா? அத வுது செஞ்சு கொண்டு அதை போட்டால், அதுக்குரிய சட்டம், வுது செஞ்சு கொண்டு அதை போட்டா திரும்ப வுது முறிஞ்சதுக்கு பின்னால அதை கலட்ட தேவை இல்லை. என்ன செய்யலாம்? உதுவ முகத்தை கைய கழுகிட்டு தலைய மசூ செஞ்சு வளமை போல உதுவ செஞ்சு போட்டு கால கழுக வரும்போது தண்ணியை தொட்டு அதனுடைய மேல் பகுதியில இந்த மாதிரி கைய விரல விரிச்சு மேல் பகுதியில ஒரு தடவை தடவி விட்டா போதுமானது. பரிபூரணமான முறை எப்படின்னு கேட்டால், இடது கையையும் வலது கையையும் தண்ணியில நனைச்சி வலது கையை எடுத்து காலுடைய முன்பகுதியில வச்சு, இடது கைய காலுடைய பின்பகுதி, அடிப்பகுதி, கீழ்ப்பகுதி, கால் பாதத்துடைய கீழ்ப்பகுதியில வச்சு இப்படி இழுத்துடும். அதாவது வலது கைய காலுடைய விரல் பகுதி, மேலால விரல் பகுதியில வைக்கணும். இடது கைய கால் பாதத்துடைய பின்பகுதி இருக்குது, அதுல வச்சு இப்படி ஒரு தடவை இழுத்துட்டா போதுமானது. சரி, அது எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலும், அது எவ்வளவு நாளைக்கு அதை வச்சு கொண்டு இருக்கலும்?
ஊர்வாசியாக இருந்தால், பிரயாணம் இல்லாவிட்டால் அவர் ஒரு நாளைக்கு அதை உழு முறிஞ்சதுக்கு பின்னால ஒரு நாள் வரைக்கும் அப்படி தடவி கொண்டிருக்கலாம். பிரயாணியாக இருந்தால் அவர் 3 நாள் வரைக்கும் அதை கலட்டாம உழு முறியும் போதெல்லாம் அதன் மீது மசகு செய்து கொண்டிருக்கலாம். என்ன நடக்குதுன்னு கேட்டால், சில பேரு சொக்ஸ போட்டு கொண்டு வந்து உழு செஞ்சு போட்டு சொக்ஸுக்கு மேல அலதடவி கொண்டு போறார். இது நான் நிறைய கண்டிருக்கிறேன். கண்ணால காணும் போது சிலவங்கள்ட்ட சொல்ல முடியாது, சொன்னா அவங்க எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தர ரெடி ஆயிடுவாங்க. அதனால அப்படி யாருக்குமே சொல்றது இல்லை. அதனால இது சட்டம் இதுதான் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் உங்களோட முன்னால சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஹுஃபும் இப்ப நாங்க ஷூக்குள்ள போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சொக்ஸுக்கும் வேற, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தவர்கள் பிரயாணத்திலையும் ஊரிலையும் ஒது முறியும் போது அந்த ஊர்வாசிகள் அரபு நாடுகள்ல அணியக்கூடிய அந்த மோசாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஷமாயிலுல் முஹம்மதியாவுல ஷமாயிலுத் திர்மிதியில நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இதுல முதலாவது ஹதீஸ், இந்த ஹுஃபுடைய சம்பந்தமாக வரக்கூடிய முதலாவது ஹதீஸ், அன் இப்னி புரைதா அன் அபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன நஜாஷி மன்னர் அஹ்தாலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஃபைனி அஸ்வதைன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 2 மோசாக்களை நஜாஷி மன்னர் அன்பளிப்பாக வழங்கினார். நஜாஷி மன்னர் இருக்கிறாரு, ஹபஷால் இருந்தவர். அவர் ஹபஷாவுடைய ஜனாதிபதி. அவர் ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ரொம்ப இரக்கமாக அவர் இருந்தார். முதல் ஹிஜ்ரத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை ஹபஷாவுக்கு அனுப்பி வச்சார். அதுதான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முதலாவது ஹிஜ்ரத்துல ஹபஷாவுக்கு போனவங்க. அங்க போன நேரத்துல தான் எல்லோரும் சஹாபிகளை வெறுத்த நேரத்துல இந்த நஜாஷி மன்னர் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணினார், ரொம்ப மதிச்சார், நிறைய உதவிகளை செஞ்சார். முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள் போன ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போக முன்னால ஹபஷாவுக்கு தான் அந்த ஹிஜ்ரத்து போனார். அப்ப அதுலதான் அவர் ரொம்ப மதிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நிறைய ஹதியாக்களை கொடுத்தாங்க. எந்த அளவு கண்டால், ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பதற்குரிய மகர கூட கொடுத்தார் அவர். அது மட்டுமல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாண்ட வாழ்க்கையில முதலாவது நடத்திய காயிபு ஜனாசாவும் அவருக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நஜாஷி மன்னர் வஃபாத் ஆயிட்டாங்க, அந்த செய்தி கிடைச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காயிபான ஜனாசா தொழுகையையும், இந்த நஜாஷி மன்னர் இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவது தொழுவிக்கப்பட்ட காயிபான ஜனாசா இவங்களோட ஜனாசா தான். அப்ப நஜாஷி மன்னர் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கருப்பு நிற 2 மோசாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹதியாவாக வழங்கினார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரிலையும் பிரயாணத்திலையும் அணியக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸை பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு தடவை திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 மோசாக்களை கொடுத்தார்கள். பல பிஸஹுமா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ஜக்காத்தை எடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஜக்காத் எடுக்க முடியாது, அவங்க குடும்பத்துக்கும் ஜக்காத் எடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி அன்பளிப்புகள் வந்தா அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எடுப்பாங்க. எந்த அளவு கண்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இதா நாஜைத்துமுர் ரசூல, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சால் நீங்க அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டாங்க. இப்ப சஹாபிகள் என்ன செய்வாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க போகும்போது ஏதாவது அன்பளிப்புகளை கொண்டே கொடுப்பாங்க. பின்னால கொஞ்சம் ஏழை சஹாபிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிட்டு, என்னென்றால் நாங்க போகும்போது ரசூலுல்லாஹ் கொடுக்கறது கொண்டு இல்லாட்டி நாங்க எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறது, இது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வருத்தமா மாறிட்டு. ஏன்னா
ஏழு சஹாபிகள் என்ன பார்க்கிறதுக்கு வெட்கப்படுவாங்களே என்று சொல்லும் போது இந்த வசனம் மாற்றப்படுகிறது, மன்சூக், அதனுடைய சட்டம் மாற்றப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் கொடுக்கலாம், வசதி இல்லாதவர்கள் கொடுக்கணும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை என்ற செய்தி அங்கே மாற்றப்பட்டு இந்த சட்டமே மாற்றப்படுகிறது. அப்ப இது மாதிரி சஹாபிகள் ஒவ்வொருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்பளிப்புகளை ஹதியாக்களை கொண்டு கொடுப்பாங்க. ஜகாத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க மாட்டாங்க, அவங்களும் அவங்களோட குடும்பத்தினர்களும் எடுக்க மாட்டாங்க. அப்ப திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த மோசாரண்டை அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார்கள். திஹியத்துல் கல்பியும் நாம தெரிஞ்சால் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சஹாபி தான். திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஒரு அழகான சஹாபி, வசதி உள்ளவர், அவரு அழகான ஆளு. ஆனால் பாதையில போகும்போது தலையை கீழே தொங்க போட்டு தான் அவர் போவார். மட்டுமல்லாது அவர்கள் குறித்து நிறைய பேசலாம். அவர்களுடைய உருவத்தில தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரும்போது பலவிதமாக வருவாங்க. அதுல ஒன்றுதான் ஒரு சஹாபியுடைய உருவத்தில் அவர்கள் வருவார்கள். அந்த வரக்கூடிய சஹாபியுடைய உருவம் யாரு தெரியுமா? இந்த திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 மோசாக்களை, 2 ஹுஃப்களை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அடுத்த பாடம் என்ன? பாபு மா ஜாஅ ஃபீ நஅலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ் 2 அணிவாங்க, ஒன்று மோசா, அடுத்தது செருப்பு, காலணி, நம்ம செருப்பு சொல்லுவோம்ல அது. அதுல ஒரு ஹதீஸ் வருது பாருங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொள்வாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அங்காவயங்கள் அவங்க பாவிச்சது அவங்களோட முறைகளை கூடுதலாக பேசுகிறவர் இவர் தான், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. எந்த ஹதீஸுடைய எந்த பாடத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த ஷமாயில் முஹம்மதியாவுல அவங்களோட ஒரு ஹதீஸ் இருக்கும் பெரும்பாலும். ஏன் காரணம்? அவங்க தான் அதுக்கு தகுதியான ஆளு, கூடவே இருந்தார். அவங்க சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபி கேட்டாங்க அவங்கள்ட்ட. எப்படி கேட்டாங்க? அதாவது கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கைபக்கான நஅலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செருப்பு எவ்வாறு இருந்தது என்று சொல்லும்போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்புக்கு 2 பட்டிகள், 2 வார்கள் காணப்பட்டது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சஹாபிகளும் பெரும்பாலும் 2 பட்டி உள்ளதை தான் அணிவாங்க. ஆனால் ஒரே ஒரு சஹாபியுடைய வரலாறுல படித்தேன், அவர் 1 பட்டியுள்ள செருப்பு அணிந்திருந்தார். 1 பட்டி என்றா அதை எப்படி போடுறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இந்த காலத்துல நம்ம பார்க்கலாம், செருப்பு 2 பட்டி வாரண்டா நம்ம அந்த பெருவிரலுக்கு இடையில இப்படி பிடிக்கிற மாதிரி பின்னால வரும், 2 சைடுக்கு வரும். 1 பட்டி வாரண்டா என்ன இப்படி crossல கொடுக்கலாம்ல. நம்ம இந்த காலத்துல இருக்கக்கூடிய செருப்புகள்ல எப்படி நேரா இல்லாம இந்த சைடால வந்தா 1 பட்டி தானே, அப்ப அதை போடலாமா இல்லையா? போடலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெரும்பாலும் அவர்கள் குறித்து வந்த எல்லா ஹதீஸுகளிலும் காணக்கூடியதா இருந்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்புக்கு 2 பட்டி உள்ளதாகத்தான் காணப்பட்டது. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில ஒழுக்க முறைகளை நமக்கு சொல்லித்தாரா. செருப்பு அணியும் போது எவ்வாறு அணிய வேண்டும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித்தாராங்க. எப்படின்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் ஒரு செருப்பில் நடக்க வேண்டாம், ஒரு செருப்பு போட்டு நடக்க வேண்டாம். முன்னாடி காலங்கள்ல எங்க உம்மா அப்பா எங்களுக்கு அதை போதிச்சுக்கிறாங்க, ஒரு செருப்போட போகாத, ஒரு செருப்போட தெரியாத, இந்த செருப்பு இங்க இருக்குது, அந்த செருப்பு வேற எங்கேயோ இருக்குதுன்னா போட்டு கொண்டு போகாத, அதை கையில எடுத்து கொண்டு போய் அங்க வைத்து அதை போடுங்க, 2ஐயும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் ஒரு செருப்பின் மீது நடக்க வேண்டாம். நீங்கள் அணிவதாக இருந்தால் 2ஐயும் அணிந்து விடுங்கள், அல்லது அணியாவிட்டால் 2ஐயும் நீங்கள் கலட்டி விடுங்கள், ஒரு செருப்புடன் நீங்கள் நடக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க, செருப்பு அணியும் போது நாங்க எப்படி அணியோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இதன் தஅல அஹதுக்கும் ஃபல்யப்தஅ பில் யமீன், உங்களிலே ஒருவர் செருப்பை அணிந்தால் வலது காலை ஆரம்பமாக அணியவும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க ஃபஇதா நஸஅ ஃபல்யப்தா பிஷ்ஷிமால். இப்படி பாருங்க, அழகா சொல்லி தராங்க. செருப்பு அணியும் போது வலது காலை கொண்டுதான் அணியோனும், கலட்டும் போது இடது காலை ஃபர்ஸ்ட் கலட்டணும். ஒரு சுன்னத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய சுன்னத். இது நம்ம பெருசாக பேணுதல் என்று நம்மள நிறைய பேர் இதுல குறவு கணக்கெடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா யோசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் செருப்பை அணிந்தால் வலது கால முதலாவது அணிங்க, இரண்டாவது இடது காலம் போடுங்க. கலட்டும் போது இடது கால முதலாவது கலட்டி போட்டு அதுக்கப்புறம் நீங்க வலது காலை கலட்டி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித்தாராங்க. சரி, இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்புல நாங்க ரெண்ட பார்த்தோம். ஒன்று குப்பு, அடுத்தது செருப்பு சாதாரணமான காலணிகள், அந்த ரெண்டையும் பார்த்தோம். இந்த செருப்புக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கிறதா என்றதை நாங்க பார்க்கணும் இல்லையா? எங்கட செருப்புக்கு எந்த சிறப்பும் இல்லை. நாங்க உதாரணமாக எங்கட செருப்பு எடுத்து கொண்டு வந்தாலும் யார் சரி ஒத்தட்ட கொடுத்து என் செருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அண்டா என்ன நடக்கும்? நீங்க ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, என் செருப்பை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்கண்டா ஒரு உதவிக்காக வேண்டியிருந்தா கையில 4-5 பேக் வச்சிருந்தாரு, செருப்பை தூக்க வழி இல்லை, முன்னால செருப்பை கலட்டிட்டு வந்து அதை களவாண்டிட்டு போயிடுவானு. இப்ப அவருக்கு ஒரு ஹெல்ப்புக்கு வேணுமானா அதை செய்யலாம். டெய்லி வரும்போது என் செருப்பை தூக்கிட்டு வந்தானா அவன் பள்ளிவாரத்தை விட்டுருவான். நான் பள்ளி போன அவன் செருப்பு தூக்கி கரைச்சல் கொடுக்குறானே இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட செருப்பை சஹாபிகள் தூக்குறதாக இருந்தால் அதை பாக்கியமாக நினைப்பார்கள். இதை நாங்க விளங்க, நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன், நேற்றை சொல்லியிருந்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பு பட்ட எல்லாமே சிறப்பானதுதான். சஹாபிகள்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இவங்க யாரு தெரியுமா? நல்ல ஒரு காரி, அவங்களோட கிராத் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல கிராத்தவங்க சொல்லுவாங்கல்ல, நல்ல காரியா இருந்தா அவரை கையிலே பிடிக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில பட்டப்பேர்கள் இருந்தது. அந்த பட்டப்பேர்கள்ல ஒன்றுதான் சாஹிபு சிவா, ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக்க சுமந்து கொண்டு வர ஆளு, அவருக்கு ஒரு பேரு. இன்னும் ஒன்று இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலவாணி இருக்குது. தலவாணி என்றா படுக்கிற தலவாணி ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று சாஞ்சி உட்கார்ற தலகாணி இருக்குது. இந்த ரெண்டுலையும் யாரு தெரியுமா தூக்கி கொண்டு தெரிவார்? இவர் தான் தூக்கி கொண்டு வருவார். யாரு? இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த விசாதாவை, அதனால அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, சாஹிபுல் விசாதா, தலையணியுடையவர் என்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்கிறது. அதே மாதிரிதான் அவங்களுக்கு இன்னொரு பட்டம் இருக்கிறது, சாஹிபுன் நஅலைன், ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை தூக்கும் சஹாபி. அத அவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வோட செருப்பை தூக்க கிடைச்சதுன்னு தான் நினைப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய காரி, அவ்வளவு பெரிய அறிவாளி இருந்தாலும் அவங்க ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்பை தூக்கும் சஹாபியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காணப்பட்டாங்க. சஹாபிகள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் இருந்தது. அசதுல்லா என்ற ஒரு பட்டம் இருந்தது, ஒரு சஹாபிக்கு அசதுல்லா என்ற ஒரு பட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பட்டத்தில் உள்ளதுதான் சாஹிபுன் நஅலைன், செருப்பு தூக்கும் சஹாபி. யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அதே மாதிரி ஒரு சஹாபி இருந்தாங்க, அவரு மஸ்ஜிது நபவியில அவருக்கு ஒரு வேலை இருக்குது, என்ன தெரியுமா? டெய்லி மஸ்ஜிது நபவியில சாம்பராணி போடுறது அவருதான். இப்ப நம்ம பள்ளியில சாம்பராணி போட்டா என்னங்க பள்ளியில புகையை போட்டு வச்சிக்கிறாங்க நாங்க யோசிக்கிறோம் இல்லையா? சாம்பராணி என்பது நறுமணமானது. இன்றைக்கும் கூட மக்கா மதீனாவுல பெருமதி வாய்ந்த சாம்பராணி போடப்படுது. ஏன்னா அது நறுமணம், இஸ்லாம் நறுமணத்தை விரும்புது. மட்டுமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில சாம்பராணி போடுவதற்கென்றே ஒரு சஹாபி நியமிக்கப்பட்டிருந்தார். அவருடைய பட்டப்பேர் என்ன தெரியுமா? முஜம்மிர். முஜம்மிர் என்றா என்ன தெரியுமா? சாம்பராணி போடுறவர். அந்த சஹாபிய வெளியில வைத்து பேர் சொன்னா தெரியாது, முஜம்மிர் எங்க அப்படின்னா தான் கரெக்டா சொல்லுவார், சாம்பராணி போடுறவர் எங்க. அதனால அவர் அதை கேவலமாக ஒரு பாக்கியமாகத்தான் அவர் நினைப்பார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல நம்ம தாரியாவிலே டெய்லி இந்த சமாயில் மஜ்லிஸ் தொடங்க முன்னால சாம்பராணியை நாங்க போடுறோம். என்ன மஜ்லிஸ் வந்தாலும் சாம்பராணியை போடுறோம். என்னங்க இது
ஜாவியாவுக்கு வந்து என்ன ஒரே சாம்பராணியை போட்டு கொண்டிருக்கிறாங்க. மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல நீங்க வைத்திருந்தாலும் டெய்லி சாம்பராணியை பார்த்திருப்பீங்க. முஜம்மிர் என்ற ஒரு சஹாபிய, முஜம்மிர் என்ற சாம்பராணி போன்றவர் என்றே ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹ் நியமிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலத்துல நடந்த செய்தி. கைரப்ப விஷயத்துக்குள்ள வாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்பை தூக்குற சஹாபியாக காணப்பட்டார். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய செருப்புக்கு சஹாபிகள் எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. மிஷ்காத்துல ஒரு ஹதீஸ் வரும். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், நிறைய கிதாபுகள் இது வருது. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட பேசிக் கொண்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க. பேசிக் கொண்டு இருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாருமே இல்ல, அந்த இடத்துல அவங்க மட்டும் தான் இருக்கிறார். யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மண்டவங்களும் தான் இருக்கிறாங்க. இருந்து போட்டு திடீரென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, யாராவது ஒருவர் உலகத்தில இஹ்லாஸாக மன தூய்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாயன் இல்ல என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனசால ஏற்று வாயால மொழிந்தால் அவன் சொர்க்கம் போவான். நரகத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு இல்லாமலாக்கி ஹராமாக்கி அவன் சொர்க்கம் நுழைவான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னான். சொன்னதோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சரி யா ரசூலல்லாஹ், நல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். சரி யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதை கேட்டுட்டேன். வெளியில போய் நான் இந்த சப்ஜெக்ட சொல்ல போறேன், நீங்க தான் இதை சொன்னீங்க என்பதற்கு எனக்கு என்ன ஆதாரம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தாண்ட 2 செருப்பையும் கலட்டி கொடுத்தாங்க. இதை எடுத்து கொண்டு போய் காட்டுங்கோண்டா. யோசி பார்க்கணும். ஆதாரம் என்னன்னு கேட்கும் போது நான் சொல்றதை நீங்க எழுதிக்கோங்க. நான் என்னமெண்டா என்ன ரசூலுல்லாஹ் ஒரு மோதிரம் கொண்டு சீல் அடிச்சு மோதிரம், அதனால சீல் ஒன்று அடிச்சு லெட்டர் அனுப்பி இருக்கலாம். தாண்ட தலப்பாவை கொடுத்திருக்கலாம், ஜுப்பாவை கொடுத்திருக்கலாம், மேல போட்டிருக்கக்கூடிய பரிவட்டத்தை கொடுத்திருக்கலாம், இதையாவது கொடுத்திருக்க. செருப்பு 2 கலட்டி கொடுத்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஹால செருப்பு இல்ல, அதை எடுத்து கொண்டு போயிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது யார் ஒருவர் இஹ்லாஸாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றானோ அவன் சொர்க்கம் நுழைவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆதாரம் எது? ஆதாரம் ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு 2. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், என்ன தெரியுமா? சஹாபிகள் யாராவது அதை மறுத்தாங்களா? நீங்க போய் சொல்றீங்க அப்படி சொன்னாங்களா? இல்ல இல்ல இல்ல, இவர் ரசூலுல்லாஹ் செருப்போட வந்திருக்கிறார். இப்ப பெரிய பள்ளி கிட்ட ஒரு ஆள் நின்று கொண்டு அங்க போய் ஒரு மெசேஜை கேட்டுவாங்க, நீங்க அவரை மீட் பண்ணீங்களா? ஓ நான் மீட் பண்ணினேன். எப்படி மீட் பண்ணீங்க? கதைச்சீங்களா? ஓ பேசுறீங்களா? என்ன ஆதாரம்? அவரை செருப்பு 2 கொண்டு வந்திருக்கிறேன்னா அவங்க எப்பா நீ செருப்ப முதலாவது சந்திச்சுட்டு வந்தியா களவாண்டிட்டு வந்தியா? முதலாவது அவருடைய செருப்பை நீ கேட்டெடுத்துட்டு வந்தியா அல்ல செருப்பை தந்தாரா அல்ல நீ செருப்பை களவாண்டிட்டு வந்தியா? அதுதானே கேட்பாங்க. செருப்பு தூக்கிட்டு வந்தாங்க, செருப்பு எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப எங்கட செருப்பெல்லாம் உலகத்துல மரியாதை இல்ல. நபிகள் நாயகம் சொல்ல அந்த ஹதீஸ நீங்க பார்க்கணும். நீங்க ஹதீஸ பினலைஹி அண்ட் வராம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷரீஃபை சங்கையான 2 செருப்பையும் கொண்டு வந்தார்கள். எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான 2 செருப்புகளையும் கொண்டு வந்தார்கள். அப்ப என்னடா பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்பை கூட சஹாபிகள் மரியாதை செய்திருக்கிறார்கள், கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க பெரிய ஒரு அறிவாளி, 7வது நூற்றாண்டுடைய பெரிய அறிவாளி. இந்த உலகத்துல எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இமாம் தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க. அவங்க சொல்றாங்க, ஹிஜ்ரி 600 கால பகுதியில இப்னு அபில் ஹத்ரத் என்ற ஒரு ஆள் இருந்தார். அவரிடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு செருப்புண்டா 2 செருப்புள்ள ஒரு செருப்பு ஜோடு ரசூலுல்லாஹ் செருப்பு. அது அவரு வம்சாவளியாக எனக்கு இவர்கிட்ட இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட இது ரசூலுல்லாஹ் 2 செருப்பு என்று அவர் வச்சு கொண்டிருந்தார். இவர் வச்சு கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அஷ்ரப் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, இந்த இப்னு அபில் ஹத்ரத் என்றவர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த செருப்பை எனக்கு தாங்களே என்று கேட்டுட்டு அவர் சொன்னாரு, முடியாதுன்னா நான் பணம் தருவேன், காசு தருவேன் தாங்க. உடனே காசு பணம் கொடுக்கப்பட்டு மன்னர் அஷ்ரப் அதை வாங்கினார்.
வாங்குறது மட்டுமல்ல, அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொன்னார்கள், மன்னர் அஷ்ரப் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய 2 செருப்பையும் வாங்கி அதற்கண்டு ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகையில அந்த செருப்பை வைத்திருந்தார். அந்த மாளிகைக்கு ஒரு காவலாளியை வச்சிருந்தார். அவருக்கு ஒவ்வொரு மாதமும் 40 வெள்ளிகளை கூலியாக கொடுத்தார். யோசிச்ச தேவையில்லை, மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. விளங்குது. மகாத்மா காந்தியுடைய கையில ஒரு தடி வச்சிருப்பார். மகாத்மா காந்தி ஊண்டி கொண்டு போறது அவரோட தடி. அந்த தடி பல ஆண்டுகளுக்கு முன்னால லண்டன்ல அந்த தேடிப்பாரு, லண்டன்ல அவர்த அந்த ஊண்டி ஊண்டி போற கம்ப ஏலம் போடப்பட்டது. எங்க யாரு? மகாத்மா காந்தியுடைய தடி. அது லண்டன்ல ஏலத்துக்கு போய் அந்த டைம்ல இந்தியாவுடைய பணத்துக்கு 20 கோடிக்கு அது விலை போகுது. மகாத்மா காந்தியுடைய தடி. லாஸ்டா நடந்த ஃபுட்பால் எங்க கத்தார்ல நடந்தது. அதுல அந்த கடைசியாக போட்ட பால், அந்த பால், அது பாலுக்குள்ள போற அந்த பால், அது அவங்க உடுத்திருந்த டிஷர்ட், அவங்க உடுத்திருந்த ஷூ, இதெல்லாம் ஏலத்துக்கு போனா எத்தனை கோடிக்கு போகும் தெரியுமா? கிரிக்கெட்ல லாஸ்டாக நடந்த வேர்ல்ட் கப் உடைய போலாக இருந்தாலும் பெட்டாக இருந்தாலும் அவர் உடுத்திருந்த அதை முடிந்த நாட்டம் தான் வரும், வேற ஒன்றும் வராது. நாட்டம் தான் வரும் அந்த ட்ரெஸ்ல. அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கோடி செலவழிப்பாங்க தெரியுமா? ஏன் அவன் கிரிக்கெட்டை விரும்புறான், ஃபுட்பாலை விரும்புறான். மகாத்மா காந்தி அவன் அன்பு வச்சிருந்தான். அவர் இவங்க துணியாவை நினைச்சு இவ்வளவு செய்யும் போது நம்ம உயிரை விட வேளான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வச்சவங்க செய்வாங்களா இல்லையா? மாளிகை கட்டுவாங்களா இல்லையா? மன்னர் என்ன செஞ்சாரு? ஒரு மாளிகையை கட்டி அதற்கு கிட்டத்தட்ட 40 வெள்ளிகள் கொடுத்து ஒருத்தரை காவலுக்கு வச்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செருப்புக்கு ஒரு காவலாளியை ஏற்பாடு செஞ்சு அதை வச்சிருந்தாங்க. ஒரு தடவை ஒரு பிரயாணத்துக்கு போனாங்க. பிரயாணம் வந்து வெளியான சஹாபிகள் எல்லாரும் ரெடி. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குட்டு வெளியே வாரார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபி மீக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே இறங்கி செருப்பை கொண்டு முன்னுக்கு வச்சாங்க. செருப்புட பட்டி பிஞ்சிட்டு. நமக்கு எப்படி நடக்கும் இல்லையா? வெளியே இறங்கி பார்க்க அல்லாஹ் செருப்பு பிஞ்சிட்டே, என்ன செய்யறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு பிஞ்சிட்டு. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தா, யா ரசூலல்லாஹ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த செருப்பை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா, தைச்சிட்டு வரேன். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் வெளியாகினது பிறகுதானே, இப்ப பிரயாணம் போறது மட்டும்தானே இது, போக முடியல, செருப்பு பிஞ்சிட்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செருப்பை தைக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட சும்மா இருப்பாங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பேசுவாங்க இல்ல. இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியிலே ஒரு காலம் வரும், குர்ஆன் இறங்கிய போது குர்ஆன் என்று நான் சொன்னேன், அதை மறுத்தார்கள், அவர்களுடன் நான் சண்டையிட்டேன். இன்னும் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த குர்ஆனை மாற்றி அமைக்க, குர்ஆனுடைய விளக்கங்களை மாற்ற ஒரு கூட்டம் வரும். அந்த நேரத்தில் இந்த சபையில ஒருவர் அவர்களை எதிர்த்து போரிடுவார். அவர் ஒரு சிறந்த மனிதர். அபூபக்கர் ரலியல்லாஹு எழுப்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நானான்னு கேட்டாங்க. இல்ல நீங்க உட்காருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நானா? அது இல்ல நீங்களும் உட்காருங்க. அப்ப யா ரசூலல்லாஹ் யாரட? ஏண்ட செருப்பு என்ன தூக்கிட்டு போனாருல்ல, அவர் தானடா. யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தானே செருப்பு என்ன தூக்கினார், அவர்தான். அது உண்மையிலே நடந்தது. கவாரிஜிகளுக்கு எதிராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்தார்கள். அப்ப இந்த டைம்ல பாருங்க, பெருமானாருடைய செருப்பை சுமந்து சென்றவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன? அந்த செருப்பு எப்படி சொன்னாங்க? என்ன செருப்பை செய்ய போனார்கள், பேரை கூட சொல்லல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு கூட சொல்லல. எப்படி சொன்னாங்க? என்ன செருப்பு செய்ய போனார்ல, அவர்தான் அந்த சிறந்த மனிதர் என்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த தகவல்களை சொல்லும் போது சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்பை சுமப்பவராக இருந்தாலும் சிறந்தவர்கள் தான். இன்னும் ஒன்று இருக்குது,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை யாருக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அவங்களா தான் தூக்க பார்ப்பாங்க. சஹாபிகள் தான். நான் முன்னால சொன்ன அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வளமை இருந்தது. அவங்க இப்படி அந்த கமீஸ ஜுப்பாவை உடுத்துட்டா இந்த கை ரொம்ப பெருசா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கையை இப்படி தூக்கினாங்கன்னா இந்த ஜுப்பாட பெருசி காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அக்குள் எல்லாம் விளங்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு ரெண்டையும் எடுத்து இந்த செருப்புடைய தரையில படுற பகுதி ரெண்டையும் சேர்த்து தானே நாங்க வைப்போம். வெற்றி சில டைம்ல இந்த ஜுப்பா உள்ள கைக்குள்ள அவங்களே வச்சு கொள்வாங்க. செருப்பு அப்படி வச்சு கொள்வாங்களாம். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணத்தை வச்சாங்கன்னு விளங்கல. நாங்க இப்ப செருப்பு பத்திரமா மேல தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு, அது வேற காரணம், அது வேற. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு எங்க வைப்பாங்க? சில கட்டத்துல தாண்ட ஜுப்பாவுடைய இந்த உள்பகுதி இருக்குது, அந்த கையுடைய உள்பகுதி, அதுக்குள்ள கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் நாங்க பாக்குறோம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிஞ்ச ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். ஒன்று ஹுஃப், அடுத்தது காலணி செருப்பு. இந்த ரெண்டுமே மகத்தானது. சஹாபிகள் அதை கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க. மட்டுமல்லாது பலஸ்தீன்ல ஒரு சஹாபி இருந்தார், பத்ர் சஹாபி சத்தாத். நீங்க பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமத்தை செய்தினா சத்தாத் என்ற ஒரு ஆள் வருவார். அவர் பத்ர் சஹாபி. இவர் பலஸ்தீன்ல தான் இருந்தார். பலஸ்தீன்ல இருக்கும்போது இவர் பலஸ்தீனுக்கு வரும்போது அவருடைய கையில ரசூலுல்லாஹ் ரெண்டு செருப்பு எடுத்துட்டு வந்தார். ரெண்டு செருப்பு. ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க சஹாபிகள். கிடைக்காதான்னா சல்லி பணம் கிடைக்காதாங்க, ரசூலுல்லாஹ் வாவிச்சு ஏதாவது கிடைக்காதா, ஒரு ஜுப்பா கிடைக்காதா, ஒரு தொப்பி கிடைக்காதா, ஒரு செருப்பு கிடைக்காதா, அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். எதிர்பார்த்தோம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு அதை எடுத்துக்கொண்டு பலஸ்தீனுக்கு வந்தார். பலஸ்தீன்ல இருந்தாங்க. பலஸ்தீன்ல அவங்க வஃபாத்தா போயிட்டாங்க. சத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மகன் முஹம்மத் பின் சத்தாத், யாரு இந்த சஹாபியோட மகன், அவங்க இந்த செருப்பு ரெண்டையும் வச்சு கொண்டு இருந்தாங்க. பலஸ்தீன்ல ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல அந்த பின்னால காலத்துல, அதாவது சஹாபியுடைய காலம் முடிஞ்சு மகண்ட காலத்துல ஒரு பூகம்பம் ஏற்படுது. அந்த பூகம்பத்துல நிறைய பேர் மௌத்தா போறாங்க. இந்த முஹம்மத் பின் சத்தாத் இருக்கிறாரு, இந்த பத்ர் சஹாபியோட மகன், அவங்களோட குடும்பம் எல்லாரும் மௌத்தா போயிருந்தாங்க. ஆனா இவர் மட்டும் ஹயாத்தோட இருந்தார். ஆனால் இவர் ரெண்டு கால்களையும் இழந்துட்டார் முஹம்மத் பின் சத்தாத். இப்படி கொஞ்ச காலம் போகும்போது உறவுகள் இல்லாமல் சொந்தங்கள் இல்லாம முஹம்மத் பின் சத்தாத் இருந்து கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். முஹம்மத் பின் சத்தாத் இருக்கிறார். இருக்கும் போது ஒரு நாள் அந்த முஹம்மத் பின் சத்தாதுடைய உஹ்த் இருக்கிறார் சகோதரி, அவங்க வந்தா வந்து கேட்டாங்க, உங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ்ட ரெண்டு செருப்பிக்கிறதானே, அது ஒன்றை எனக்குதான் என் பிள்ளைகளுக்காக வேண்டி, ஒன்றை தாங்க, ஒன்றை என் பிள்ளைகளுக்காக வேண்டி தாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவரை சகோதரி கேட்கிறாங்கல்ல, அதனால சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு செருப்பு தூக்கி கொடுத்தாரு. இப்போ ஒரு செருப்பு முஹம்மத் பின் சத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, அடுத்தது அவருடைய சகோதரி கிட்ட. பின்னால கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துக்கு மன்னர் ஒருத்தர் வாரார். அவரோட பேரு அல் மலிக் அல் மஹ்தி, அவரோட பேர் மஹ்தி என்ற மன்னர் வாரார். அவருக்கு நியூஸ் கிடைக்குது, இப்படி ஒரு பொம்பளை கிட்ட ரசூலுல்லாஹ்வோட ஒரு செருப்பு, இந்த மனுஷர் வந்து ரசூலுல்லாஹ்வோட சரியான இரக்கம் மரியாதை. அப்ப அவரு கேட்டாரு, இந்த செருப்பு எனக்கு கிடைக்குமான்னு இவன் கூப்பிட்டு விசாரணை நடத்தினார். அப்ப அவங்க சொன்னாங்க, சரி நான் தாரேன்டா. நான் சும்மா கேட்கல உங்கள்ட்ட, எனக்கு சும்மாவான். எவ்வளவு தெரியுமா? 1000 தங்க நாணயங்கள் கொடுத்து, கோல்ட் காயின் 1000 கொடுத்து ஒரு செருப்பை வாங்கினார் மன்னர் மஹதி. இருந்தாலும் மஹதிக்கு யோசினா ஒன்று இங்க இருக்குதுன்னா மத்ததும் இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கும் இல்லையா, இதை தேடுங்க. அவகிட்ட கேட்டாங்க, நீங்க உண்டை தந்துட்டீங்க, இதுல அடுத்தது எங்க இருக்குதுன்னு கேட்கும் போது அவ சொன்னா, அது என்ன சகோதரர் இருக்குது, 2 காலையும் இழந்தவர், அவரை தூக்கி கொண்டு வாங்க. மன்னர் மஹதி ஒரு படைய கொடுத்து அனுப்பி அவரை கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்ப எப்படி கொண்டாந்தாங்க தெரியுமா? அவங்களை சுமந்து கொண்டுதான் வந்தாங்க. அவங்களால எழுப்பி நடக்க முடியாது. அவர்கிட்ட வசதி இல்ல, பணம் இல்ல, ஒன்றுமே இல்ல. சொத்து இல்லாத மனிதன் குடும்பத்தையும் இழந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செருப்பு மட்டும் கையில் வச்சு கொண்டிருக்கிறார். மன்னர் மஹதியை முன்னால கொண்டு வந்து ஒரு செருப்பு அவனோட சகோதரி கிட்ட இருந்தது. அது 1000 தங்க நாணயங்கள், சும்மா இல்ல, 1000 தங்க நாணயங்கள் கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன். அடுத்ததை தாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமானாலும் நான் தாரேன்டா. முஹம்மது பின் சத்தாத் ரலியல்லாஹு கண்ணீர் வடிச்சு அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க,
நான் வசதி இல்லாதவன், பணம் இல்லாதவனாக இருந்தாலும் ஒரு காலமும் பெருமானாருடைய செருப்பை நான் தரமாட்டேன். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா நாங்க எதிரையும் வித்து வாழ்க்கையோட தான் நான் வாக்குறது இல்லையா? அதுல இந்த செருப்பை வச்சுக்கணும் நான் என்ன செய்ய? என்ன குடும்ப கஷ்டத்துக்கு 1000 தங்க நாணயம் எனக்கு தாரண்டா, அதை விட எனக்கு வேணும் சொன்னாங்க. ஒரு காலமும் நான் இந்த செருப்பை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்ச இந்த செருப்பை நான் தரமாட்டேன் என்று முஹம்மத் பின் சத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடிச்சு அழுதா. மன்னர் மஹதி சொன்னாங்க, நீங்க அதை வச்சுக்கோங்க, நான் அவளை வற்புறுத்தல்ல சொல்லிட்டு அவர் போயிட்டார். மன்னர் ஒரு செருப்போடு அவர் போயிட்டார். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கஷ்டம், குடும்ப பிரச்சனை, கால் கண்டை விளந்து இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு இருக்கிறாங்கல்ல. என்றால் அவங்க மீது கொண்ட பாசம் அது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவித்த செருப்பு எவ்வாறு இருந்தது என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த செருப்புக்கு சஹாபிகள் எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தார்கள் என்பது இன்னொரு சப்ஜெக்ட். அப்ப இன்று வரைக்கும் உலகத்துல பல மியூசியங்கள் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார். நாம இந்த சிலவங்க தொப்பிகள் அணிவாங்க, அதுல அந்த ரசூலுல்லாஹ்வுடைய செருப்புட அடையாளம் இப்படி வந்து கொண்டு இருக்கும், இப்படி வந்து அது ரசூலுல்லாஹ் செருப்பு அடையாளம் தானே. ஏன்னா சில நாடுகள்ல மியூசியங்கள்ல அந்த செருப்பு இருக்குது, அந்த செருப்பு அடையாளத்தை பார்த்தா இப்படித்தான் இருக்கு, மேலால இப்படி வந்து நடுவால கொஞ்சம் மெல்லிசாகி இப்படி வாரு. அதனால இதுதான் இந்த தலையில போட்டிக்க தொப்பி தான் செருப்பு என்றதல்ல, இதுதான் அந்த செருப்பு என்ற அடையாளம் அல்ல, இது அல்ல. ஆனால் ஒரு அடையாளம் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செருப்பு அவ்வாறு தான் இருந்தது. பல அரபு நாடு, பல நாடுகள்ல அந்த செருப்புடைய அடையாளம் இன்னும் இருக்கு, செருப்பும் இருக்குது இன்னும். நான் ஞாபகப்படுத்தினேன், செச்னியாவுடைய ஒரு புத்தகம், ஒரு மியூசியம் சொன்னேன். அந்த மியூசியத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகள்ல நிறைய பேர் இருக்கு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்புடைய அடையாளம் அவ்வாறு தான் இருந்தது. அது நம்ம மாற்று கருத்து கிடையாது, அப்படித்தான் இருந்தது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பு இவ்வாறு தான் காணப்பட்டது. 2 பட்டியுள்ளதாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், தோளால் தான் அந்த செருப்பு செய்யப்பட்டது, தோல். ஆனால் அதுல சொல்லப்படுது, அதுல முடி இல்லாத தோல். அந்த தோல்ல வந்து முடிய கலட்டி எடுத்த தோல் இருக்குது, அதுதான். ஒரு செருப்புல கூட முடி இல்லாததாக தோலை எடுக்கும் போது அந்த தோல், இப்ப ஆடோ மாடோ தோலை நீங்க எடுத்தனா இதுல முடி இருக்க கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த செருப்புகள் தோலினால் இருந்தது, அதில் எதிலுமே முடி காணப்படவில்லை. விசேஷம் என்னண்டா, உலகத்தில் எந்த செருப்புக்கும் கொடுக்கப்படாத கௌரவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்புக்கு காணப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினங்கள்ல வரக்கூடிய ஏனைய பாடங்களை நாங்க பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சு எவ்வாறு காணப்பட்டது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாசம் எவ்வாறு செய்வார்கள், நிறைய சப்ஜெக்டுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினங்களில் நிறைய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாம் பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கிறோம். ரஹ்மானே, அதன் மூலமாக எங்களுடைய ஈமான்களை அதிகப்படுத்தி வைப்பாயா, நல்ல முஃமின்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை பொருந்திக் கொள்வாயா. காலை பொழுதில் இங்கே வந்து அமர்ந்து இந்த தகவல்களை கேட்கக்கூடிய இந்த உறவுகளுக்கு பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய வாழ்க்கைகளில் அபிவிருத்தியை கொடுத்தருள்வாயா. நீண்ட ஆயுளை நோயில்லாமல் கொடுத்தருள்வாயா. நல்ல ரிஸ்குடைய விஷாலத்தை கொடுத்தருள்வாயா. பிள்ளை குட்டிகளை நல்ல அறிவாளிகளாக ஆக்கி அருள்வாயா, புத்திசாலிகளாக ஆக்கி அருள்வாயா. எதிர்காலத்திலே கௌரவமானவர்களாக, கண்ணியமானவர்களாக, அறிவாளிகளாக ஆக்கி அருள்வாயா. இன்றைய தினம் கூட யாரெல்லாம் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா. அவர்களுடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. நமக்கும் அந்த பாக்கியங்களை தந்தருள்வாயா. நாம் கேட்ட துஆக்களை கபூல் செய்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. قال حدثنا أحمد بن إشكاب أنه قال حدثنا محمد بن فضيل بن عمارة بن شعشعي النبي زرع النبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن
خفيفتان على اللسان ثقيلتان في الميزان. سبحان الله وبحمده سبحان الله العظيم. سبحان الله العظيم. سبحان الله بحمده 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 سبحان الله العظيم. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك وسلم على رسول سيدنا ونبينا وحبيبنا شفيعنا مولانا محمد وعلى آله وصحبه سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم إنا قد حضرنا وقرأنا موت نبيك الكريم فآمن الله فضله علينا والعلم والنور والتكريم وأحينا متمسكين بطريقه القبيل. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستعجل شفاعته ويرجو من الله الكريم رحمته ورحمته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا حد بجميع أمواله عنه رعاية. وأنت شرفنا بالدار بطاعته واتباع سنته واقتداء برياضته. وأنت أشرنا يوم القيامة بشفاعته ونصرته. اللهم اجعل جمعنا جمعا مرحوما وتفرقنا من بعد تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا بيتنا ولا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم استاذنا بفضلك يا كريم وعافٍ اللهم علينا من بركاته واسراره وعلومه يا ارحم الراحمين. آمين. الجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين. وأفضل الصلوات وأكثر التسليم على سيدنا محمد صلى الله عليه وسلم خاتم جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. بكل تأكيد سلام وإلى أمم ولقاء الله مع الكرم في شريف محمد القاسم رب فانفعنا به.